எல்லா விளக்குக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத கலர் நெயில் பாலிஷ் எடுத்து அடியில் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருவேன். அதான் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன். இதை கொஞ்ச நேரம் காய வைப்பேன். இங்கே பாருங்க ஃபுல்லாக. அப்போ வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு லீக் ஆகாது. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு எண்ணெய் பிசுக்கு வந்து ஆகாது. ஸோ அதே மாதிரி எல்லா விளக்குக்கும் அடிக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம், மஞ்சள், ஜவ்வாது இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி பொடியாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு கொட்டிட்டு அது கூட பன்னீர் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்படி பன்னீர் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சா? வந்துட்டு நம்ம இது தடவி வச்சுருக்கோம்ல நெயில் பாலிஷ், அதை வந்து இப்படி கவுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சந்தனம் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிடலாம். இப்போ டிப் நம்பர் 3 பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு கிண்ணம் வந்து எடுத்துக்கிட்டேங்க. அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நிறைய நல்லெண்ணெய் வேணாம். பாருங்கள் எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ அதில் இதை நான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த திரி தான். நாட்டு மருந்து கடையில் மஞ்சள் கலர் திரி, சிகப்பு கலர் திரி, வெள்ளை கலர் திரின்னு எல்லாமே பஞ்சுத்திரி வந்து கிடைக்கும். இது வந்து சுத்தமான பஞ்சுத்திரி தான். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவுமே வந்துட்டு ஒத்த திரி வந்து ஏற்றக்கூடாது. அது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ 2 திரியாக திரித்து எண்ணெயில் வந்து போட்டுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திரியை நம்ம திரிச்சு போட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் இந்த விலாக் வந்து நான் ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ கொஞ்சம் ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருந்தது. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை கொட்டி தீத்துச்சு. ஸோ துணியெல்லாம் வந்துட்டு போடவே முடியல. ஸோ வீட்டில் விளக்கு வைக்கிறோன்ட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு துணியெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். சில துணிகள்லாம் வந்து மிஷினில் போட்டு எடுத்தாச்சு. நிறையா துணிகள் வந்து இருந்தது. இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வேண்டான்ட்டு சனிக்கிழமை கூட நான் வாஷ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரொம்ப துணிகள் இருந்ததுனால இன்றைக்கே வந்து வாஷ் பண்ணிடலாம், ஏன்னா வீட்டை க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா 2 நாளாக கண்டினியூஸாக மழை. ஸோ அதனால் என்னால் எந்த ஒர்க்குமே வந்து வெளியில் வந்து பண்ணவே முடியல. இன்றைக்கும் வந்து மழை வர மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் வந்துட்டு காற்றுலையாவது துணி காயட்டும் அப்படின்ட்டு நான் கையோட வாஷ் வந்து பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி சோம்பேறித்தனமாக தான் ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா எல்லா ஒர்க்கும் கிட்டத்தட்ட நான் முதலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ வெளியில் இருக்கிற வேலை மட்டும்தான். மழையெல்லாம் வந்து பேஞ்சனால நிறையா குப்பைகள் வந்து வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முன்னாடி கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு சோம்பேறித்தனமாக மெதுவாக தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸோ எந்த வேலையும் இல்லை. அதனால் நிம்மதியாக உட்காந்து ஜாலியாக பாட்டு கேட்டே வந்து செஞ்சிட்ருந்தேன். ஸோ டிவியில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே வந்துட்டு சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பாட்டு எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே தான் ஒரு நாள் ஃபுல்லாக மார்னிங் 6 o'clock ஆரம்பிச்சிதுங்க. ஈவினிங் விளக்கு வச்சு அந்த முடிகிற வரைக்குமே அர்த்தநாரீஸ்வரர் கோலம்
டிவியில் பார்க்குற வரைக்குமே வந்து டிவி ஓடிட்டே இருந்தது. ஏன்னா எப்படியா பாட்டு கேட்டுகிட்டே இருக்கணும். அப்படியே சிவன் பாட்டு கேட்க கேட்க அப்படியே கூஸ் பம்ஸோட ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி நிம்மதியாக வந்து வேலையெல்லாம் வந்து நான் செஞ்சிட்ருந்தேன். ஒரு 6 மணிக்காக தான் வந்துட்டு திருவண்ணாமலையில் வந்து தீபம் வந்து ஏற்றுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நாம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 6 மணிக்கு ஏற்றின கையோட நம்ம வீட்டு வாசல்லேருந்து பூஜை ரூம் வரைக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்து ஏற்றிடணும். ஸோ அதுக்கான ஒர்க் தான் வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ குழந்தைக்கும் கரெக்டாக வந்து ஸ்கூல் இருந்தது. ஸோ அதனால் பாயசம் பண்ணி வடை வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு பொரியும் கடலை பூந்தி அப்புறம் வந்து நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு கலந்து மார்னிங்கே வந்து வச்சாச்சு. ஸோ நான் குளிச்சுட்டு சாமிக்கு வந்துட்டு அபிஷேகம் தான் வந்து பண்ணணும். இன்றைக்கி திருக்கார்த்திகை தீபாவளிமாக வந்துட்டு எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் வந்து நடந்தது. என்னது அப்படின்னா, எனக்கு வந்துட்டு எல்லா சாமியுமே வந்து எங்கள் பூஜை ரூமில் வந்து இருக்குது. நான் ஒரு சாமி பைத்தியம்னு கூட வந்து சொல்லலாம். எங்கெங்கே போகிறேனோ எல்லா சாமி படத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஒரு 4 வருஷமாக வந்துட்டு நீங்கள் சொன்னாலும் வந்து நம்ப மாட்டீங்க, என்கிட்ட வந்து ஒரே ஒரு சாமி வந்து இல்லவே இல்லை. சிவபெருமான் ஃபோட்டோ என்கிட்ட இல்லவே இல்லை. அது லிங்கமாக இருந்தாலும் சரி இல்லை ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, என்கிட்ட சிவபெருமான் ஃபோட்டோ மட்டும் கிடைக்கவே இல்லை. நல்லா இருக்கிற போய் வாங்கினா கையில் காசு இருக்காது. சரி காசு இல்லைனாலும் பரவாயில்ல, காசு சேர்த்து வச்சுட்டு போய் வாங்கலான்னப்போ சிவபெருமான் ஃபோட்டோ இருக்காது. ஸோ என்னடா இது, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே, நான் என்னால் வாங்கவே முடிய மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு சரி போயிட்டு திரியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறப்போ அங்கே சிவபெருமான் வந்து ஸ்படிகத்தில் வந்து லிங்கமாக வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரான அதை பார்த்துட்டேன். அதை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். திரி விளக்கு எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 வந்தது. அழகாக இருந்ததுங்க. அதுதான் இன்றைக்கி போய் அது ஃபஸ்ட்டு அப்படியே என்ட்ராகிறேன், அந்த ஷெல்ஃபில் பார்த்தேன், எடுத்தேன், வந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ வீட்டில் வந்து வச்சு இன்றைக்கி அபிஷேகம் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு கையோடு வந்துட்டு இந்த ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு சிவபெருமானுக்கு வந்து நான் அபிஷேகம் வந்து பண்ணிட்டேன். அப்படியே கூஸ் பம்ஸாக இருந்தது எனக்கு. அதுவும் சிவபெருமான் பாட்டு ஓட நான் அபிஷேகம் பண்ண அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே எனக்கு தண்ணி தாரையாக ஊற்றுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கூஸ் பம் மூமெண்ட் வந்து இன்றைக்கி எனக்கு நடந்தது. ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படி. இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிட்டி கீரை, மிளகு தக்காளி கீரைன்னு வந்து சொல்லுவாங்க. மந்த்லி ஒரு 2 ஆச்சு நாங்கள் சுக்கிட்டி கீரை வந்து சாப்பிட்ருவோம். ஸோ சுக்கிட்டி கீரை வந்துட்டு கறி மாதிரி பண்ணிடலாம் நாளைக்கு அப்படின்ட்டு இன்றைக்கே வந்து ஆஞ்சி வச்சுட்டேன். வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்குங்க. அதனால் அதை ஆஞ்சோடனே அதாவது ஹேர் வாஷ் வந்து பண்ணியாச்சு. பண்ணோன்னே நேராக வந்து கிச்சனுக்கு போயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறோம். ஸோ வடை பாயசத்தோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வடைக்காக பருப்பு வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ நல்லா மிளகு வடை மாதிரி நல்லா தட்டி போட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து பால் பாயாசம் வந்து பண்ணினேன். கொஞ்சம் ஜவ்வரிசி அரிசி எல்லாமே போட்டு நான் வந்து பாயசம் வந்து ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு பச்சை கற்பூரெல்லாம் போட்டு நல்லா பாயசம் அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் பால் பாயசம் வந்து பண்ணி சிவபெருமானுக்கு வந்து நைவேத்தியத்துக்கு வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து போனதே இல்லை. நிறையா பேர் சொல்லியிருக்காங்க பௌர்ணமி திதி அன்னைக்கு இல்லை வந்துட்டு பிரதோஷத்தன்னைக்கெல்லாம் வந்து திருவண்ணாமலை வந்து கிரிவலம் வந்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லதுன்னு. டிவியில் பார்த்ததோட சரி, திருப்பதி திருவண்ணாமலை இதெல்லாம் நான் வந்து போனதே இல்லை. அதெல்லாம் ஆண்டவனாக பார்த்து கூப்பிட்ற இடங்கள் போல். ஸோ இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த கூப்பிட்டா கண்டிப்பாக போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இதுதாங்க ஸ்படிகத்தில் லிங்கம் வந்து வாங்கினேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மனசார பூஜை வந்து பண்ணினேன். அதுவும் பாட்டு கேட்டு நான் அந்த சிவனுக்கு பூஜை பண்ண ரொம்பவே கூஸ்பம்ஸ் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா தேன், விபூதி, சந்தனம், பால் கூட நான் காய்ச்சிட்டேன். ஏன்னா காய்ச்சாத பால் தான் நைவேத்தியம் பண்ணும், பசும்பால். அது காய்ச்சி வச்சாச்சு குடிச்சாச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இதை மட்டும் 3 மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு. அப்புறம் அர்ச்சனையும் வந்து 108 தடவை வந்துட்டு சிவபெருமானுக்கு வந்து சொல்லி
சிவபுராணம் வந்து எனக்கு தெரிஞ்ச இது வந்து படித்து முடிச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் எப்போ போல் குழந்தை வந்து வந்தாச்சு. ஸோ ஒரு 5:30 5 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோலமெல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் வந்து போட்டேன். ஸோ குழந்தைய பக்கத்தில் உட்காந்து நானும் கோலம் போடுவேன்ட்டு சாக் பீஸ்லாம் எடுத்து வந்து போட்டுட்டு இருந்தா. எல்லா கோலமும் வந்து நான் போடுறப்போ எல்லா குட்டி பசங்க பப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டாங்க. ஸோ பப்பு கூட சேர்ந்து ஜாலியாக இவங்களும் வந்துட்டு நானும் கோலம் போடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா குழந்தைங்களே தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாமே கொண்டாடினது அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்தது. துளசி மடத்துக்கிட்ட, அப்புறம் வந்து வீட்டுக்கு முன்னாடி, அப்புறம் வீட்டு வாசலில் அப்படின்ட்டு நிறைய இடத்துக்குள்ள வந்து கோலம் போட்டேன். ஏன்னா அங்கெல்லாம் வந்து விளக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கார்த்திகை தீபம்னாலே நம்ம கோலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து விளக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் நம்ம நேற்றே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா விளக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு திரியெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு அப்புறம் நல்லெண்ணெயெல்லாம் வந்து ஊற்றி ரெடியாக வச்சிட்டேன். அப்படியே 5:45 எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. கோலத்துக்கு கலர் கொடுக்கறதுலேருந்து வீட்டு வாசல் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் பூ வச்சு, சாமிக்கெல்லாம் பூ வச்சு எல்லாமே ரெடி. அந்த 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரரை பார்த்த உடனே விளக்கேற்றுறது மட்டும்தான். ஸோ அண்ணாமலை கரோகரா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. இங்கே கடைன்னு எல்லாத்துக்குமே வந்து விளக்கு வந்து ஏற்ற ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டேன். அங்கே விளக்கு ஏற்றின கையோடு நான் இங்கே விளக்கேற்றி வீட்டு வாசலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீட்டு வாசலுக்கு வச்சுட்டு தான் பூஜை ரூம்க்கே வந்து விளக்கேற்றணும். நல்லா சீக்கிரமாக போயிட்டு வீட்டு வாசல் வந்து வாயில் ஃபுல்லாக அண்ணாமலை கரோகரான்னு சொல்லியே தான் வந்து விளக்கு வந்து வச்சுட்டு இருந்தேன். குழந்தைங்களாம் பின்னாடியே வந்துட்டு அவங்களும் ஒவ்வொரு விளக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. பல்லக்காலில் அர்த்தநாரீஸ்வரர் அப்படியே வந்துட்டு ஜேன்னு அவர் அப்படியே தாளாட்டிகிட்டே கொண்டு வர மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த ஆட்டத்தை பார்க்குறதுக்கு 2 கண்ணு போதுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்றும் வந்து சொல்லணும்னு நினச்சோம். என்னென்னா சங்கர் வந்து வருஷம் மாலை வந்து போடுவான் முருகருக்கு. ஸோ அந்த முருகருக்கு வந்து சிலை செய்கிறதுக்காக எங்ககிட்ட இருந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. 1,70,70,000 ரூபாயோ என்னமோ சம்திங் ஒரு சிலை செய்யணும். ஸோ எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நாங்கள் கொடுத்தோம். அதுவும் கரெக்டாக கார்த்திகை தீபத்தன்னைக்கே அபிஷேகம்லாம் பண்ணி சிலைக்கு வந்து இதுக்கு அலங்காரம்லாம் வந்து பண்ணுறோம். இன்றைக்கி கலந்துக்குவாங்க சிலையோட முதல் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வச்ச கையோட கடை நாங்கள் அங்கேயும் வந்து ஊருக்கும் வந்து கிளம்பியாச்சு. அப்போ அதுவும் எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். எனக்கு அந்த அளவுக்கு இந்த டேவே ரொம்ப மெமரபுளாக வந்து ஃபில் ஆச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே விளக்கேற்றி முடிக்கிறதுக்கே 6:30 ஆகிடுச்சு. அங்கே 7 o'clock வந்து அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்பீடாக எந்த அளவுக்கு போயிட்டு அபிஷேகம் அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு அபிஷேகம் கரெக்டாக வந்து பார்த்தா முருகரும் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது சிலையும். அதையும் வந்துட்டு சக்கரை பொங்கல்லாம் வந்து கொடுத்தாங்க. அங்கேயும் சிவபெருமான் வந்து இருந்தார். சிவனுக்கு அங்கேயும் வந்து விளக்கேற்றிட்டு முருகருக்கும் வந்து விளக்கேற்றிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ நல்லபடியாக ரொம்ப மனசார திருப்தியாக வந்துட்டு எங்களுக்கு கார்த்திகை தீபம் வந்து நாங்கள் கொண்டாடினோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.